பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா இவர் பாட்டுன்னு வருவார், வந்துட்டு எதனா ஒரு அசந்தவாய் நடந்துச்சுன்னா அப்புறமா வந்து அங்கேருந்து ஒரு வீட்டில் வந்து உக்காந்துக்கின்னு ரங்கசாமி சார் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தா என்னை வந்து இது பண்ணுங்கள், நீங்கள் வந்து என் பசங்களை வந்து கை வைக்காதீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு வீடியோ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து தான் வீடியோ கொடுப்பாரு தவிர்த்து நேரில் வந்து எதுவும் பண்ண மாட்டார். யார் நேரில் வந்து அவங்க வண்டியில் எதனா ஒரு ஆள் அடிபட்டால் கூட பாட்டுன்னு ட்ரெயின் மாதிரி பாட்டுன்னு போயினே தான் இருப்பார். ஒரு ஒரு இதுவே கிடையாது. சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து இது பண்ணுறாங்க, நல்லபடியாக நடந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சந்தோஷம்தான். பட் ஆனால் பாதுகாப்புன்றது வந்து அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. கடைசியில் திருப்பி என்ன சொல்வார், இவர் எல்லா விஷயத்தையும் இவரே பண்ணிவிட்டு அரசாங்கத்துக்கு மேலே தான் பழிய போடுறத பார்ப்பாரே தவிர்த்து இவர் வந்து தப்பை ஒத்துக்கவே மாட்டார். எந்த காலத்துலேயும் அவர் ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு வந்து எங்கள் அண்ணனோட சீமான் நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ பரவாயில்லைங்க, எவ்வளவோ